செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு. நுரைச்சோலை அனல் மின் நிலையம் செயலிழந்தமை தொடர்ந்து நடவடிக்கை. மாகாண சபையை அரசாங்கம் நீக்காது என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். விரைவில் மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடத்த திட்டம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு பயணம். உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்பு. பிரான்சிற்கு பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மேக்ரோனை சந்திக்க திட்டம். உருக்கு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதித்த ட்ரம்ப் கனடாவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருத்து. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இன்றும் நாளையும் 1.5 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின்வெட்டு பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரைக்குமான இடைப்பட்ட காலப்பகுதியில் வலயங்கள் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக அந்த சபை அறிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரையில் இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான பாணந்துறை கிரிட் துணை மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக செயலிழந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள 3 மின் உற்பத்தி இயந்திரங்களை மீண்டும் இயக்க 3 முதல் 4 நாட்கள் செல்லும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள ஒரு மின் உற்பத்தி இயந்திரம் ஒரு நாளைக்கு சுமார் 270 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கி வருகிறது. அந்த மின் உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் அதிகபட்ச திறனில் இயக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு 800 மெகாவாட்ஸுக்கு அதிகமான மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு சேர்க்க முடியும் என பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த இயந்திரங்களின் செயலிழப்பினால் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலையற்ற தன்மை முகாமை செய்து மின்சக்தியை பங்கீடு செய்யும் நோக்கில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையில் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. மாகாண சபை முறைமையை தாம் வென்றெடுத்த உரிமை என தமிழர்கள் கருதுவதால் அதனை நீக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளாது என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஸ்ரீலங்கா கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எனவும் மக்களுக்கான நேர்வழி அரசியல் பயணத்தின் போது எதற்கு மஞ்சி அடிபடிய போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனாவினால் உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் வருடம் அல்லது அடுத்த வருடம் பகுதியில் நடத்தப்படும். அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றது. அந்த மாகாண சபை தேர்தல் என்பது மாகாண சபை முறைமை என்பது 13வது திருத்தத்தின் கீழேயே இருக்கின்றது. 13வது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கின்ற சட்டம். அந்த வகையில் அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய கொள்கை அளவிலும் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம். ஏனென்றால் மாகாண சபை என்பது மக்களுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வில்லை என்கிற நம்புவதை அதே நேரத்தில் நாட்டில் இங்க இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது மாகாண சபை முறைமை என்பது தாங்களுக்கு கிடைத்த உரிமை என நம்புகின்றார்கள். அதனால் எங்களுடைய கட்சி தலைவர்களும் கூட எங்களுடைய ஜனாதிபதியும் கூட அதன் காரணமாக நாங்கள் இந்த மாகாண சபை மீது கை வைக்க போவதில்லை. அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாட்டையும் அர்த்த புஷ்டியான மாகாண சபையாக இதுநாள் வரைக்கும் இருந்த மாகாண சபைகள் போன்றல்ல. இதுநாள் வரைக்கும் லஞ்ச ஊழல் மலிந்த ஒன்றாக இல்லை. இதுநாள் வரைக்கும் வருகின்ற பணத்தை திருப்பி அளிக்கின்ற மாகாண சபையாக அல்ல, அர்த்த புஷ்டியான மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மாகாண சபையாக மாற்றி அமைக்கின்ற திசையை நோக்கி நாங்கள் நிச்சயமாக இம்முறை நாங்கள் முன்னெடுப்போம். அதற்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கோம். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஷைட் அல் நஹ்யானின் அழைப்பை ஏற்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க 3 நாள் விஜயம்
மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க துபாயில் நடைபெறும் 2025 உலக தலைவர் உச்சி மாநாட்டிலும் உரை நிகழ்த்தவுள்ளார். எதிர்கால நோக்கிலான பிரவேசங்கள், தொழில்நுட்ப புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தும் கருத்தாடலை ஏற்படுத்த உலக தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்துவதே உலக தலைவர்கள் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். இந்த மாநாட்டில் மனித சமூகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. இதில் 150 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 4000த்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் நஹியன் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பும் இதன்போது நடைபெறவுள்ளதுடன் அதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்தின் உப ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்டூமையும் சந்திக்க உள்ளார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, வலுசக்தி, சுற்றுலா, நிதி மற்றும் ஊடகத் துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாட உள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளார். தமிழர் தாயக பகுதிகளில் சீனாவின் பிரசன்னங்கள் பல்வேறு வழிகளில் அதிகரித்து வருகின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் யாழ் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சீன அரசாங்கத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதரகத்தின் பிரதிப்பிரதானி சு ஜான்வெஜினால் இந்த பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. சீனாவின் சகோதர பாசம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிப் பொருட்கள் சீன அரசாங்கத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீன தூதரகத்தின் பிரதிப்பிரதானி நேற்றைய தினம் உதவிப் பொருட்களை வழங்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தில் 1070 குடும்பங்களுக்கு தலா 6490 ரூபாய் பெறுமதியான உதவிப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற குறித்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் சீன தூதரகத்தின் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலகர்கள், துறைசார் அதிகாரிகள் என கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அரசியல்வாதிகள் முறைகேடாக நிதியை பெற்றிருந்தால் அந்த நிதியினை மீளப்பெற வேண்டும் எனவும், சட்டவிரோதமாக மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அந்த அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் வலியுறுத்தியுள்ளார். முறைகேடாக நிதி பெற்றவர்கள் மற்றும் மதுபான நிலைய அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் விவரங்களை அரசாங்கம் வெளியிட்ட போதிலும் அதற்கு எதிராக இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என மட்டக்களப்பு எருவில் கல்வி அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த பரிசளிப்பு விழா நிகழ்வில் தெரிவித்தார். எனவே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறைகேடாக பெற்ற பணத்தினை மீள பெற்று மக்களுக்கு வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். பார் பர்மிட் அரசியல்வாதிகளுக்கு பார் பர்மிட் வழங்குவதாக சொல்லப்பட்டது. வழங்கப்பட்ட பார் பர்மிட்டை பட்டியலே வாசித்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு இந்த நடவடிக்கை காணவில்லை. இப்போ 2 நாள் அதுக்கு பிறகு ஜனாதிபதி நிதியத்தை இருந்து அரசியல்வாதிகள் காசு எடுத்ததாக ஒரு பட்டியலை வெளியிட்டார்கள். பட்டியல் வெளிவந்தது. அதுக்கப்புறம் ஒன்றே காணவில்லை. 2 நாட்களுக்கு முதல் நஷ்டஈடு என்று சொல்லி மக்களுடைய காசுகளை எடுத்தார்கள் சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டார்கள். பட்டியலில் வெளியிடலாம், காசு திருப்பி எடுக்கணுமே. மக்களுடைய காசை நஷ்டஈடாக முறைகேடாக எடுத்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தை இருக்கிறவர்கள் பட்டியல் வெளியிட்டு மட்டும் போதாது. வெளியிடுற பட்டியலுக்கு அதிலே இருக்கிறவர்கள் அந்த காசை மீண்டும் எடுத்து மக்களுக்கு வழங்க வேண்டும். முறைகேடாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து காசு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காசை திருப்பி எடுக்க வேண்டும். பார்ப்போமின் சட்டவிரோதமாக வழங்கப்பட்டிருக்கின்றால் அந்த பார்ப்போமினை ரத்து செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் பாராளுமன்றத்தை வந்து பட்டியலை வாசிப்பதன் ஊடாக மக்கள் எதிர்பார்த்த ஊழல் மோசடியை ஒழிக்கிறதை நடைமுறைப்படுத்த முடியாது. மக்களுக்கு நம்பிக்கை பெறாது.
ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவு மீளப் பெறப்பட்டுள்ளது. கிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து பிடியாணை உத்தரவை மீள பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கர்வாத்தோட்டம் காவல் பிரிவில் கடந்த 2022ஆம் ஆண்டு போராட்டம் ஒன்றை மேற்கொண்ட சம்பவத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த போராட்டம் தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட கிருணிகா பிரேமச்சந்திர உட்பட 11 சந்தேக நபர்கள் இன்று வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. இதனையடுத்து நீதிமன்றில் முன்னிலையாகாத நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. எனினும் கிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து பிடியாணை உத்தரவை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினம் இடையில் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். நாளை காலை 7:30 நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் இந்த கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் என அவர் கூறினார். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்தார். எனவே பயணிகளை இணையதளம் அல்லது தொலைபேசி இலக்கம் ஊடாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஆரியகுளத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடத்தி 8 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் பெண் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியகுளத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஐரோப்பா செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் பெண்ணொருவர் அவரை தொடர்பு கொண்டு 8 மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்கினால் 2 வாரங்களுக்குள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து சில நாட்களுக்கு பின்னர் அந்த பெண் மேலும் 3 பேருடன் இணைந்து குறித்த இளைஞரை வீட்டிலிருந்து கடத்திச் சென்றதுடன் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளார். பின்னர் சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்ட நபரை கோப்பாயில் உள்ள ஒரு வெறிச்சோடிய பகுதியில் கைவிட்டுச் சென்றுள்ளனர். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான வயலில் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இந்த புதிர் விழா 291வது ஆண்டாக இந்த வருடம் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தைப்பூச தினத்திற்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் எனும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் நல்லூரில் கோவில் அறங்காவலரும் சிவாச்சாரியரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய ஆலயத்திற்கு சொந்தமான மரவன் புலவில் உள்ள வயலுக்கு சென்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வயலில் பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அறுவடை செய்யும் நெல்லில் இருந்து அமுது தயாரித்து நல்லூர் கந்தசுவாமிக்கு படையல் வைத்து பூஜை செய்துள்ளனர். இந்த வழிபாட்டு முறை நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் மரபாக பண்பாட்டு விழாவாக பேணப்பட்டு வருகின்றது. இந்த புதிர் விழா 291வது ஆண்டாக இந்த வருடம் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு. நுரைச்சோலை அனல் மின் நிலையம் செயலிழந்தமை தொடர்ந்து நடவடிக்கை. மாகாண சபையை அரசாங்கம் நீக்காது என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். விரைவில் மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடத்த திட்டம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு பயணம். உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்பு. பிரான்சிற்கு பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மேக்ரோனை சந்திக்க திட்டம். உருக்கு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதித்த ட்ரம்ப் கனடாவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருத்து.
இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.